என்னப்பா பிரச்சனை இப்போ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. என்ன? இல்ல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் அந்த பக்கமே போறேன். எப்பவுமே மாமா, போம்மா அப்படிதான் பேசுவாங்க. செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம். பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, சலோமேன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆ. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, போட்டு கூப்பிடும்போது தான் வந்து நான் ரொம்ப அன்பா ஃபீல் பண்ணேன். திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது, இது எதுக்காக மாறுனுச்சுன்னு தெரியல. ரைமி பாபட் வழங்கும் வா தமிழா வா. கண்டிப்பான அம்மாக்கள் வெர்சஸ் அப்பா செல்லங்களாக வளரும் மகள்கள். உங்க கணவர் என்ன மாதிரியான செல்ல பேர்களை வச்சு உங்க பெண்களை அழைக்கிறார்? அம்மு இங்க வா, அம்மு அந்த ஃபோன் நம்பர் எடு ஓகே. அப்படிதான் அம்மன் தான் கூப்பிடுறாரு. அம்முன்னு தான் சொல்லு. பட் ஆனா இன்னொரு பேர்லயே கூப்பிடுவாங்க. அம்மா சொல்லல. என்ன பேரு? கிட்ட இருந்தா அம்முன்னு கூப்பிடுவாங்க. ஆ. ரொம்ப தூரமா காது கேட்கலன்னா, ஏய் போண்டா இங்க வா அப்படின்னு. போண்டாவா? கொஞ்சம் குண்டா இருப்பா, இப்ப கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தால. அப்பா Okay. போண்டா கூப்பிடாதீங்க. அந்த போண்டா தான்மா நல்லா இருக்கு. நீ போண்டா சாப்பிடுறதுல போண்டா மாதிரி இரு அப்படின்னு. ஜானவி, ஜானவி. ஜானுன்னு கூப்பிடுவாரு. அம்மா சொன்ன மாரி வந்து அது எப்போவாது தான் அப்படி சொல்லுவாருங்க. அப்பாவோட ஸ்லாங் வந்து வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம். ஜானம்மா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஜானம்மா. ஆமா அதான் கூப்பிடுவாரு. ஓகே. அவர் ஒரு பேரா கூப்பிட மாட்டாரு. அவருக்கு டைம் திடீர்னு வந்து ஏய் காட்டுப்பூச்சிக்க வா அப்படின்னுவாரு. யார் அந்த காட்டுப்பூச்சி? ஓகே. பூச்சிக்கிங்க வாடான்னுவாரு. பூச்சிக்கா? ஆ என்னம்மா அஜக் புஜக் புஜக் இது ஒரு புது பேரா இருக்கே. என்னதான் ஆசையா கூப்பிடுறான்னு பார்ப்பேன். ஆனா ஆ. பொண்ணை தான் கூப்பிடுவாரு. எங்க டாடிக்கு வந்து லைக் ஒரு நேமா இருக்காது. சம்டைம்ஸ் திடீர்னு பார்த்தா, "காட்டுப்பூச்சி இங்க வா" அப்படின்னுவாரு. திரும்பி காட்டுப்பூச்சா? அவர் எங்க இருந்து நேம்ஸ் சூஸ் பண்றாருன்னே தெரியாது. ஸோ அவரோட மூட் டிபெண்ட்ஸ் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணி கூப்பிடுவாரு. இந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. ஆ. எப்பவுமே மாமா, போம்மா அப்படிதான் பேசுவாங்க. செல்லமான பேர்கள் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம். பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆ. பாப்பான்னு கூப்பிட்டா ஏதோ ஆயுஸ் குறைஞ்சிரும் அப்படிலாம் யாரோ சொல்லியிருக்காங்க. பாப்பான்னு கூப்பிட்டா ஆமா ஆயுஸ் குறைஞ்சிரும். அப்படின்னு யாரோ ஏதோ கதை போட்டோ விட்டுருக்காங்க. எடுத்தாலும் ஆயுஸ் குறையும் பாருங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதனால அது கூப்பிடக்கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க. அது நிறைய பேர் சொன்னாங்க பாப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு. அதனால அப்படியே வேணாம் வேணான்னு சொல்லி வேணான்னு. உங்க பொண்ணோட செல்ல பேர் என்ன சொல்லுங்க? அவங்க அப்பா சந்தோஷமா இருந்தாருன்னா பாப்பான்னு கூப்பிடுவாரு. டென்ஷன் ஆனாருன்னா முருங்கக்காய் எங்க? கருவாச்சி எங்க? டென்ஷன் ஆனா டென்ஷன் ஆயிடுவாரு. அவளை பார்த்தாருன்னா பாப்பா வா இங்க வா பாப்பா இப்பதான் வந்தியா? எங்க போன? அந்த பொண்ணு பார்த்தாலும் அப்படி மாறிடுவாரு. அப்படியே மாறிடுவாரு. கோமா பேசும்போது நீங்க திரும்ப அதை ஆஃப் பண்றதுக்கு கொண்டு பேசுவோம்ல, அந்த டோன்ல அவர் சவுண்ட் கொடுக்குறீங்கல்ல, அது திரும்ப ஒருக்கா கேளுங்க. இப்ப நான் தான் உங்க அப்பா, கேளுங்க. என்னப்பா பிரச்சனை இப்போ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ பேசிட்டே இருக்கீங்க. என்ன? இல்ல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நான் அந்த பக்கமே போறேன். போங்க. இது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பொண்ணு பேர் மோனஷா. மோனஷா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு. ஏதாவது வேணும்னா, இப்போ தோசை சுட்டு குடுமா அப்படின்னா, மோனிஷா செல்லம் இது கொஞ்சம் தோசை சுட்டு குடுமா, செல்லம் இங்க வாம்மா அப்படின்னு ரொம்ப பாசமா கூப்பிடுவாங்க. தோசை எல்லாம் சுட்டு கொடுப்பாங்களா? நான் கேட்டா கூட சுட மாட்டா சார். ஏதோ டயர்டா இருக்கு கொஞ்சம் சுட்டு குடுங்க அப்படின்னு சொல்லி சுடவே மாட்டா. அவங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. மோனிஷா செல்லம் அப்படின்னாலே போதும் போய் கிச்சனுக்கு போயிடுவா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா கிட்ட வந்து பாசமா சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்றனாலும், எதா போனானாலும், "ஏய் ஏன் கொஞ்சம் தள்ளி போ. சும்மா கசகசன்னு இருக்க, ஒட்டுல உட்காந்துருக்க" ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அப்பா கிட்ட பேசினா அவர் எந்த அன்கம்ஃபர்டபுளாவா உட்காந்தாலும், நான் போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அதனால தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அப்பாவுக்கு யார் சமையல் பிடிக்கும்? உங்க சமையலா அம்மா சமையலா? அம்மா வந்து மெயின் செய்வாங்க. நான் சைடிஷ்ல Side dish. கேட்டா நான் தான். நீங்க சாப்பிட்டு என்ன உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்காரு? சூப்பரா இருக்குமா. ஹோட்டலே வச்சிடலாம். நம்ம அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கடை வாங்கி நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். நம்ம ஹோட்டலே வச்சிடலாம். ஒரு கண்ணு பார்க்கும்போது நிஜமாவா அவ்வளவு நல்லா பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டா இருக்கும் சார். அவ சமைச்சு குடுக்கறது வெறும் இந்த பிரெட் அந்த மாதிரி ஏதாவது குடுப்பா. அதை குடுக்கறது பிரசன்டேஷனா குடுத்துருவாளா? பாரு அவகிட்ட கத்துக்கோ எப்படி இருக்கு பாரு, பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு பாரு, ரொம்ப ரிச்சா செஞ்சிருக்கா பாரு அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அதனால வந்து அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்படியே அந்த காண்டு. இருந்தாலும் நான் தானே சார் காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது ஒண்ணு சும்மா செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்லுங்க, உங்க அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாரு செல்ல பேர் வச்சு? எல்லாருமே அம்மு தான் கூப்பிடுவாங்க. ஆனா எங்க அப்பா வந்து அறிவு மகளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அறிவு மகளே. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அறிவு மகளேன்னு கூப்பிட்டா தான் பிடிக்குமே. எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஏங்க? இல்ல அடுத்தவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அப்பா அதான் கேக்குறேன். பொண்ணுனா தனியா தெரியுற அளவு பேசுவாங்க. என் பக்கத்துல கொடுக்குமா. அவளை வந்து பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. பாப்பா. சில டைம் வந்து அவ கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தது வச்சுக்கோங்க. ஏன்னா சினி ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கேன்னு கலாய்ப்பாரு நல்லாவே. அவர் என்ன கூப்பிட்டதை விட நான் தான் அவர் அதிகமா நிறைய நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டுருக்கேன். என்ன மாதிரி நேம்ஸ் வச்சு கூப்பிடுவீங்க? நான் அவர் வந்து தம்பின்னு கூப்பிடுவேன்.
அண்ணான்னு கூப்பிடுவேன். ஒரு கொஞ்ச டைம்ல ப்ரோன்னு கூப்பிட்டு இருந்தேன் அப்பாவை. சரி, கடைசியா பாப்பாக்கு என்ன பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? தம்பி தான் இப்போதைக்கு கூப்பிட்டுட்டு இருக்கேன் நான் அப்பாவை. தம்பி வந்திருக்காரா இங்க? தம்பி வந்து ஆஃபீஸ்ல இருக்காரு. தம்பி ஆபீஸ்ல இருக்காரு. ஆமா. தம்பி கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே ஆமா, சார். ஆமா. So, உங்க அப்பா அவங்கள எப்படி கூப்பிடுவாரு? எங்க அப்பா எப்பயுமே என்ன பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாரு. பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. இவங்க எல்லாரும் சொல்லும்போது எங்க அப்பா இப்ப என்ன பாப்பான்னு கூப்பிட மாட்டாரா? நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்? 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்பா தவறிட்டாரு. ஸோ நான் ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றேன். இவங்கெல்லாம் சொல்லும்போது எங்க அப்பா இப்ப பாப்பான்னு என்ன கூப்பிட மாட்டாரா அப்படின்னு இருக்கு. சாரிம்மா, கவலைப்படாதீங்க. ஏன்னா அப்பாவை இழந்த பிள்ளைகளின் வலி என்னன்னு உணர்ந்த பையன் நான். ஏன்னா எனக்கும் எங்கள் அப்பா இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவரோட அன்பை வந்து கடவுளால் கூட கொடுக்க முடியாது. அதாவது ஒரு தகப்பன் இல்லாத இடத்த வேற எந்த இடத்துல யாருமே நிரப்ப முடியாது அந்த வெறுமையை. காலம் தான் உங்களுக்கு ஒரு சரியான நிகழ்வை நகர்த்தும். தைரியமா இருங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க, உங்க பொண்ணை எப்படி கூப்பிடுறாரு உங்க அவங்க கணவர்? பேரு பிரியதர்ஷினி சார். பிரியதர்ஷினி. ஆனா வீட்ல அவங்க கூப்பிடுறது வந்து நண்டுமா. யாருமா அந்த நண்டுமா? அதான் சார். நீங்க தானே? அது சீ ஃபுட் பேர்லாம் வச்சிருக்காங்க. தெரியல சார், சின்ன வயசுல ரொம்ப துரு துருன்னு இருப்பேனா, அதுக்காக நண்டு மாதிரி துரு 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 துருன்னு. ஒரு இடத்துல நிக்க மாட்டேனா, ஓடிட்டே இருப்பேனா, தேடுவாங்களா ரொம்ப நிறைய என்ன காணோம் காணோம் சொல்லிட்டு. சோ நண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி நண்டுமான்னு வச்சாங்களா சார். பொட்டு பேர் சலோமியாங்க சார். கூப்பிடுறது வாடா பவுனு போடா பவுனுங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. பவுன் தங்கங்கிறத அப்படி பவுனுன்னு சொல்லி நாங்கள் Okay. வில்லேஜ் இடத்துல அப்படி தான் பவுனுன்னு சொல்கிறதுலாம் வாடா பவுனு போடா பவுனுன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து இப்போ மாதிரி சலோமியாங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சலோமியன் தான் கூப்பிடுறாங்க. ஆ. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா போட்டு கூப்பிடும் போது தான் வந்து நான் ரொம்ப அன்பா ஃபீல் பண்ணேன். திடீர்னு சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது இது எதுக்காக மாறுனுச்சுன்னு தெரியல. நான் டைரக்டா அம்மாட்டே கேட்டேன். தானே சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஏமா சலோமியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா கோவம் வந்தா கூட என்கிட்ட டைரக்டா அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவையா பண்ணனா அம்மாவை தான் திட்டுவாங்க, எதுக்கு அவ்வளோத்துக்கு வேலையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் பேசுவாங்களே தவிர என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சலோமியாங்கிறது எனக்கு திட்டுற மாதிரி தான். என் பேர் சொல்லி கூப்பிடும் போது அது எனக்கு திட்டுற மாதிரி தான். நான் கேட்கும்போது தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுங்க சார். என்ன சலோமியான்னு எப்படி அதை மாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். அப்பா கிட்ட கேட்டீங்களா? அதை அப்பாட்ட வந்து நான் கேட்கல. அப்பாட்ட அவர்கிட்ட நான் தானே கேட்கணும். எனக்கு டவுட் எங்க அம்மா மேல தான். நீங்க கேட்டு சொல்லுங்க சார். பஞ்சாயத்து தலைவராக்கிட்டாங்க. அவளாவே ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கை. அதில் வந்து சின்ன ஒரு பிரச்சனைனா கூட உடனே அப்பா இவன் இப்படி பண்ணுறான்பா அப்படி பண்ணுறான்பான்னு சொல்லி எதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே வர சொல்லிடுவா வீட்டுக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாசங்கிறது அது வேற. கல்யாணம் ஆன பின்னாடியே அதை விட அதிகமாக பாசம் காட்ட ஆரம்பிச்சார் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி நம்ம பிள்ளை அங்கே போய் எது கஷ்டப்படுவாளோ அப்படியே அப்படின்னு அதில் வந்து நான் வந்து இப்படி நீ ரொம்ப வாடா போடான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு வேறங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கே பிடிக்கல. நீ இந்த மாதிரி பண்ணாத, அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நீ இனிமேட்டுக்கு பேர் சொல்லி தான் கூப்பிடணும், அந்த மாதிரி ரொம்ப செல்லம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேரில் மாற்றம் பண்ணது நான் தான். அவங்களுக்கு அதுதான் ஏக்கங்கிறாங்களா? அது மாதிரி கூப்பிட்டு போக வேண்டியதானே? அது ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? அது திருப்பி அவங்களுக்கு அப்படியே விட்டோம்னாக்க பாசம் ரொம்ப இவன் மேலேயே தாங்க சார். அதுக்கு அடுத்தது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதாவது அப்பா பொண்ணு பாசத்தை நம்ம குறைச்சிட்டா அங்க போன இடத்துல அவங்க பாசத்தை கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அப்பாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அங்க குடும்பத்துக்கு இவ்வளவு அங்க பிரச்சனை கொஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு கனெக்ட் ஆகாதையே நினைக்கிறீங்க? இருந்ததுனால தான் நான் அதை குறைக்கணும்னு இது பண்ணது.